சந்தோஷப்படுகிறவர்களுடனே கூட சந்தோஷப்படுங்கள், ஆளுகிறவருடனே கூட. இந்த ரெண்டாவது பகுதி ஈஸி, ஃபர்ஸ்ட் பகுதி கஷ்டம். உங்களுக்கு எப்படியோ, எனக்கு கஷ்டம். ஏன் சொல்ல தெரியுமா? ஒரு பிரேயத்தை கூப்பிட்டு போய் ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஒய்ஃபு, ஒய்ஃப் இறந்துட்டா ஹஸ்பண்டு, பிள்ளை இறந்துட்டா அம்மா, அப்படி பார்த்து அவங்க அழுகிறத பார்த்து நம்மளும் அழுவோம்ல. அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. முயற்சி எடுக்காமல் ஒரு முதலை கண்ணீராது வடிப்போம் இல்லையா? அது ரொம்ப லேசு. அப்படியே நமக்கு ஒரு அழுகை வரும். ஆனால் என் பிள்ளை நீட்டில் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த பேரண்ட்ஸோட நம்மளால் குதிக்க முடியுமா? என்ன பிரதர் எங்கேயோ கை வைக்கிறீங்களே, அங்கே தான் கை வைக்கணும். அழுகிறவர்களுடனே அழுவது இலகு, அது எளிது. ஆனால் சந்தோஷப்படுறவர்களுடைய கூட சந்தோஷப்படவும் பழகணும். உன் வெற்றியே என் வெற்றி, உன் வெற்றி நமது வெற்றி என்று எடுக்க வேண்டும். ஸோ அதுதான் ஐக்கியம், அந்த பரஸ்பர ஒட்டு. புரியுதா உங்களுக்கு? நான் இன்னைக்கு சொல்ற செய்தி உங்களுக்கு நல்லா புரியுதா? இதுதான் திருச்சபைக்குள்ளே. ஸோ ஐக்கியம் என்பது ஸ்நேகத்தை விட அதிகமானது. ஸ்நேகம்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஐக்கியம்னா ஃபெலோஷிப்பு. ஃப்ரெண்ட்ஷிப்னா சும்மா அப்படி வருவோம், ஹாய் 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 என்னோட போயிடுவோம். பட் ஃபெலோஷிப் அது இல்லை, அது நெருக்க உறவு. நட்பு மட்டுமல்ல, ஃபெலோஷிப் என்பது நெருக்க உறவு. அது டீப்பர், அது க்ளோசர், அது ஆழமானது, அது நெருக்கமானது. அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயம் 42ஆம் வசனத்தில் தான் அந்த வார்த்தை முதலாவது புதிய ஏற்பாட்டில் வருகிறது. 2:42 அப்போஸ்தலர். 3000 பேர் அந்த திருமுழுக்கு பெற்று திருச்சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் 4 காரியங்களிலே உறுதியாய் தரித்திருந்து தொடர்ந்து நின்றார்கள். 1, அப்போஸ்தலருடைய உபதேசம். 2, அந்நியோனியம். அந்நியோனியம் என்றால் ஐக்கியம், ஐக்கியம் என்றால் நெருக்க உறவு. அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல். இப்போ நம்ம உபதேசத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும், அப்பம் பிட்குதலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும், ஜெபம் பண்ணுதலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும், இந்த ஐக்கியப்படுதல், நெருக்க உறவு கொள்ளுதல் என்பதை கொடுக்க நாம் மறந்துவிட்டோம். அப்போஸ்தலன் யோவான் தன்னுடைய முதல் நிருபம் 1ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனத்தில் எவ்வளவு தெளிவு பட இதை விளக்குகிறார் பாருங்கள். நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். ஏன் நீங்கள் எங்களோடு ஐக்கியப்பட வேண்டும்? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆகையால் நீங்களும் எங்களோடு ஐக்கியமாகுங்கள். இதை நான் உங்களுக்கு ஒரு திரிகோணம் இதிலே ஒரு ஜாமெட்ரிக்கல் ஃபிகரில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா புரிந்துக்கங்க. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அது செங்குத்து பரிமாணம். இட் இஸ் a vertical dimension. அதனால் நீங்களும் எங்களோடு ஐக்கியமாகுங்கள். தட் இஸ் horizontal dimension. அது சமதள பரிமாணம். புரியுதா? Worship is vertical dimension. Fellowship is horizontal dimension. இன்றைக்கு திருச்சபையானது இந்த வெர்டிக்கல் டைமென்ஷனை திரும்ப பெற்றுவிட்டது. முன்னொரு காலத்திலே ஆராதனை என்பதற்கு அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவியது. இன்றோ எங்கு பார்த்தாலும் பிரைஸ் அண்ட் வர்ஷிப், துதி ஆராதனை பெருகிவிட்டது. வர்ஷிப் லீடர்ஸ் என்றே வந்து விட்டது. அவ்வளவு அதிகமாக நாம் இந்த வெர்டிக்கல் டைமென்ஷன், இந்த செங்குத்து பரிமாணத்திலே நாம் வளர்ந்து விட்டோம், பெருகிவிட்டோம், தேறிவிட்டோம், பலப்பட்டு விட்டோம். ஆனால் அந்த ஹரிசான்டல் ஒன்று இருக்கு, அந்த சமதள பரிமாணம் என்று ஒன்று இருக்கிறது. worship is restored, fellowship is not sufficiently restored. fellowship என்பதற்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபெலோஷிப்புங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி நான் யோசிக்கும் பொழுது அவர் சொன்னது சரியல்ல, ஆனால் அது ஒரு நகைச்சுவையான ஒரு காரியம். ஆல் ஃபெல்லோஸ் இன் ஷிப்பான். ஸோ எல்லா ஃபெல்லோஸும் எல்லாரும் ஒரு கப்பல். மகிழ்ந்தாலும் சேர்ந்து மகிழ்வோம், மடிந்தாலும் அது டைட்டானிக்காக இருந்தாலும் சேர்ந்து மடிவோம். புரியுதா உங்களுக்கு? ஃபெல்லோஸ் இன் அ ஷிப். அதுதான் இதை எப்படி ஆதிச்சபை புரிந்தது என்று நான் சொல்கிறேன் என்றால்,
அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயத்தில் அவர்கள் அந்த நாளிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பல பாஷைகளிலே பேசி ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து திருமுழுக்கு எடுத்துக்கொண்ட பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். 2ஆம் அத்தியாயம் 44ஆம் வசனம். 2ஆம் அத்தியாயம் 44ஆம் வசனம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து, அதான் ஃபெலோஷிப். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ட்டு போகல, என்ன செய்தாங்க? சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். தேவையானவர்களுக்கு தக்கதாக ஆஸ்திகளையும் காணியாட்சிகளையும், அதாவது காணியாட்சி ஆஸ்தினா என்ன அர்த்தம்னா நிலம் புலம்னு அர்த்தம். அதான் சாதாரண தமிழ். நிலம் புலத்தை எல்லாம் விற்று எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். நான் 1962ஆம் வருஷத்திலிருந்து தினமும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்நிய பாஷை பேசுவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய அடையாளம். அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய நிரூபணம் அல்ல. எது நிரூபணம் தெரியுமா? அந்த பரலோக மகிமையை கண்டவுடனே இந்த பூலோக தங்கத்தின் மேல் இருக்கிற பிடிப்பு தளர்ந்து விடும். நல்லா கவனிங்க. Once you get a glimpse of the heavenly glory, your grip on the earthly gold will be loosened. ரொம்ப தெளிவு. அதான் நடந்துச்சு. அப்போஸ்தலர் யாராவது சொன்னாங்களா அவங்ககிட்ட போய் நீங்கள் எல்லாத்தையும் வித்துட்டு வாங்கன்னு சொன்னாங்களா? ஒன்றுமே சொல்லலையே. அவங்க திருமுழுக்கு போடுங்கன்னாங்க, அவ்வளோதானே செய்தாங்க, ஒன்றுமே சொல்லலையே. அப்போ அவனுக்கு அந்த மகிமை கிடைத்த உடனே இதை மேலே இருந்த பிடிப்பு அவனுக்கு கையை அப்படியே கலண்டுருச்சு. இது என்னடா இது? துங்கனை தரிசித்த பிறகு தங்கம் எனக்கு எதற்குன்னு சொல்லி தூக்கி எறிந்தாங்க. இதானே? இதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கு நிரூபணம். இந்த உலகப் பொருள் மேல் இருக்கிற பற்றும் பிடிப்பும் நம்மை விட்டு கலந்து விடும். நாம் அதை தளர்த்தி விடுவோம். அதே விதமாக 11ஆம் அத்தியாயத்திலே அகாபஸ் என்ற ஒரு தீர்க்கதரிசியும் ஒரு முதிர்ந்த தீர்க்கதரிசியும் பிற உடன் தீர்க்கதரிசிகளோடு அவர்கள் வருகிறார்கள். எருசலேமிலிருந்து அந்தியோகியாவுக்கு வருகிறார்கள். அவர் என்ன சொல்கிறார்? உலகம் முழுவதும் ஒரு பெரிய பஞ்சம். இப்போ உலகம் முழுவதும் பெரிய பஞ்சம் வரல, உலகம் முழுவதும் கரோனா வந்துச்சு. ஆனால் உலகம் முழுவதும் பஞ்சம் வந்ததை நாம் இன்னும் பார்க்கல. சில நாடுகள் பஞ்சம், சில நாடுகளில் நிறைவு இருந்தது. ஆனால் உலகம் முழுவதும் ஒரு பஞ்சம் ஏற்படும் என்று அந்த தீர்க்கதரிசி அகூபு சொல்கிறார். அது அகஸ்தியருடைய நாட்களிலே நடந்தது. உடனே சீடர்கள், அப்படியா, அப்போ அவங்களுக்காக நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறோம், கர்த்தாவே அவர்களுக்கு தினசரி ஆகாரத்தை கூடும், அந்த மாதிரிலாம் பண்ணலை. அவங்க என்ன செய்தாங்க? உடனே அவர்கள் எல்லாரும் அவரவர்கள் தங்களுடைய திராணிக்கு தக்கதாக பணம் சேகரித்து முதலுதவி பொருட்களை சேகரித்து சகோதரருக்கு எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார்கள். புரியுதா? இதுதான் அதனுடைய விளைவு. அப்போ அவர்கள் தீர்மானித்தார்கள், தீர்மானித்ததை நிறைவேற்றினார்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அத்தியாயத்தை பாருங்க. அதில் உங்கள் எல்லாருக்கும், இப்போ நம்ம எல்லாருக்கும், உங்களுக்கு என்ன, எனக்கும் தான் ரொம்ப பிரியம். 2 கொரிந்தியர் 9ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான வசனம். குறிப்பாக ஊழியக்காரர்கள், ஊழிய தலைவர்கள் பணம் சேகரிக்க வேண்டும். அது கட்டடம் கட்டவோ மிஷினரிகளை அனுப்பவோ ஏதோ வேணும்னு சொன்னால் இதை ரொம்ப நம்ம விரும்புவோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9:7, ஐம் சாரி 9:7 என்ன வாசிக்கிறோம்? விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு வர்ற என்வலப்ஸில் எல்லா என்வலப்லையும் அது பிரிண்ட் ஆகிருக்கு. அது எதுக்காக இருக்கட்டும், எல்லா உரைகளிலும் உற்சாகமாக கொடுக்கணும், தேவன் பிரியமாக இருக்கிறாருன்னு சொல்லி அப்படி இருக்கும். அது கரெக்டு தான். அந்த சத்தியத்தை நம்ம மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஆனால் எந்த இடத்தில் இந்த வசனம் சொல்லப்பட்டது? 1ஆவது வசனத்தை பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லைன்னு சொல்லி அதைத்தான் அவர் எழுதுகிறார். ஸோ இந்த உற்சாகமாய் கொடுக்கிறது என்பது தசம பாகத்தை கொடுத்ததல்ல, இது தான தர்மத்தை குறித்தது. It is not about tithe or offerings, it is about charity. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
இதுதான் நமக்கு இன்றைக்கு திருச்சபைக்கு திரும்ப வர வேண்டிய ஒரு காரியம். தான தர்மத்திலே திருச்சபை இன்னும் வெகுவாய் பின்தங்கி இருக்கிறது. சபைகள் என்று நான் சொல்லவில்லை, திருச்சபை என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் போதுமான அளவு உலகளாவிய சபைகளிலே போய் திருவசனத்தை பிரசங்கித்து அவர்களோடு ஐக்கியப்பட்டு அந்த தலைவர்களோடு கூட உறவு கொண்டு நான் வெறுமனே கேள்விப்பட்டதல்ல, கண்டது. இந்த பகுதியிலே நமக்கு ஓர் எழுப்புதல் வர வேண்டும். அதிலே எழுப்புதல் வந்தால்தான் நமக்குள்ளே ஒருவருக்கொருவர் உள்ள அந்த பரஸ்பர ஐக்கியம் பலப்படும். Our mutuality in fellowship will be strengthened only when we open up our purses and pocket and then throw it to the needy people who are around us. Are you with me? Are you with me? You get my point? இதுதான் சத்தியம். இது நமக்கு திருச்சபைக்கு வரக்கூடுமானால் தேவையற்ற அனாவசியமான அநேக பிரச்சனைகள் திட்டமாக நம்மை திருச்சபை வளாகத்தை விட்டு வெளியேறும், ஒரேடியாக வெளியேறும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றும் நிலைத்திருக்கிறது. நீதி இல்ல, எது நீதி? ரிச்சஸ் இல்ல, ரைச்சஸ்னஸ். நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் உல்டாவா மாத்தி விட்டுட்டோம், அதான் ப்ராப்ளம். அவனுடைய நீதி நிலைத்து இருக்கும். வாரி இறைத்தான், தூக்கி எறிஞ்சான்பா, நிலைத்து இருக்கும்பா. அது நல்ல நீதி, நல்ல பரிசுத்தம். அதில் அவர்கள் தழைத்திருப்பார். அதனால் தான் பவுல் எழுதும் பொழுது ரோமர் 12:15 சொல்லுகிறார், சந்தோஷப்படுகிறவர்களுடனே கூட சந்தோஷப்படுங்கள், ஆளுகிறவருடனே கூட. இந்த ரெண்டாவது பகுதி ஈஸி, ஃபர்ஸ்ட் பகுதி கஷ்டம். உங்களுக்கு இப்படியோ, எனக்கு கஷ்டம். ஏன் சொல்ல தெரியுமா? ஒரு பிரேயத்தை கூட்டு போய் ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஒய்ஃப் இறந்துட்டா ஹஸ்பண்டு, பிள்ளை இறந்துட்டா அம்மா, அப்படி பார்த்து அவங்க அழுகிறத பார்த்து நம்மளும் அழுவோம்ல. அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. முயற்சி எடுக்காமல் ஒரு முதலை கண்ணீராது வடிப்போம் இல்லையா? அது ரொம்ப லேசு, அப்படியே நமக்கு ஒரு அழுக வரும். ஆனால் என் பிள்ளை நீட்டில் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த பேரண்ட்ஸோட நம்மளால் குதிக்க முடியுமா? என்ன பிரதர், எங்கேயோ கை வைக்கிறீங்களே, அங்கே தான் கை வைக்கணும். அழுகிறவர்களுடனே அழுவது இலகு, அது எளிது. ஆனால் சந்தோஷப்படுறவர்களுடைய கூட சந்தோஷப்படவும் பழகணும். உன் வெற்றியே என் வெற்றி, உன் வெற்றி நமது வெற்றி என்று எடுக்க வேண்டும். ஸோ அதுதான் ஐக்கியம், அந்த பரஸ்பர ஒட்டு. புரியுதா உங்களுக்கு? நான் இன்னைக்கு சொல்ற செய்தி உங்களுக்கு நல்லா புரியுதா? இதுதான் திருச்சபைக்குள்ளே. ஸோ ஐக்கியம் என்பது ஸ்நேகத்தை விட அதிகமானது. ஸ்நேகம்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஐக்கியம்னா ஃபெலோஷிப்பு. ஃப்ரெண்ட்ஷிப்னா சும்மா அப்படி வருவோம், ஹாய் என்னோட போயிடுவோம். பட் ஃபெலோஷிப் அது இல்லை, அது நெருக்க உறவு. நட்பு மட்டுமல்ல, ஃபெலோஷிப் என்பது நெருக்க உறவு. அது டீப்பர், அது க்ளோசர், அது ஆழமானது, அது நெருக்கமானது.